ஆண்டவன் இப்படியும் உதவுவார். சூதாட்டத்தில் தோற்றுக்காட்டுக்கு சென்ற பாண்டவர்களுக்கு உணவு கிடைக்க கிருஷ்ணர் சூரிய பகவானிடம் வேண்ட சூரிய பகவான் அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை கொடுத்து இதில் அள்ள அள்ள குறைவில்லாமல் உணவு கிடைக்கும். ஆனால் ஒரு முறை பாத்திரத்தை கழுவி கவுத்த பின் மறுநாள் சூரிய உதயத்திற்குப் பிறகுதான் அதில் உணவு மறுபடியும் சேரும் என்றார். துர்வாச முனிவர் தன் சிஷ்யர்களுடன் வந்து நாங்கள் குளித்துவிட்டு உங்கள் வீட்டிற்கு வருகிறோம் என்றார். இதையறிந்த கிருஷ்ணர் சூரிய பகவானிடம் நான் இன்னும் சாப்பிடவில்லை, எனவே ஒரு பருக் கை சாதமும் ஒரு கீரை இலையும் இருக்குமாறு செய் என்றார். அதே நேரம் பாஞ்சாலி பாத்திரத்தை கழுவி கவுக்க அதில் ஒரு பருக்கை சாதமும் ஒரு கீரை இலையும் ஒட்டி இருந்தது. தருமன் வந்து துர்வாச முனிவர் சாப்பிட வருவதை கூற தருமன் சங்கடத்திற்கு ஆளானார். இதைதான் தர்ம சங்கடம் என்பது. கிருஷ்ணர் ஒரு பருக்கை சாதத்தையும் ஒரு கீரை இலையும் சாப்பிட்டு திருப்தி என கூற அதே நேரம் துர்வாசர் குளித்து முடித்ததும் வயிறு நிறைந்த உணர்வு ஏற்பட்டது. துர்வாசர் தருமனிடம் வந்து தர்மா, நான் எப்போது சாப்பிட்டாலும் கிருஷ்ணார்ப்பணம் என கூறுவேன். ஆனால் எனக்கு முன் சாப்பிட ஒருவர் துர்வாசருக்கு சமர்ப்பணம் என கூற எங்கள் வயிறு நிறைந்துவிட்டது. அதனால் இனி எங்களால் சாப்பிட முடியாது, நீங்கள் அனைவரும் நன்றாக இருங்கள் என வாழ்த்தினார். எனவே சங்கடமான நேரத்தில் இறைவனை ஆத்மார்த்தமாக வேண்ட கடவுள் இப்படியும் உதவுவார். எனவே சொல் செயல் சிந்தனை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.